ஆணாதிக்கத்தை வேதம் விரும்புகிறதா? இஸ் காட் மிசோஜினிஸ்ட்? தேவன் பெண்ணை வெறுக்கிறவரா? இஸ் பைபிள் செக்ஸிஸ்ட்? ஆண்களை வேதம் மேல தூக்கி பிடிக்கிறதா அல்லது ஆணாதிக்கத்தை வேதம் வலியுறுத்துகிறதா? அநேக பிரசங்கிகள் பெண்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சொல்றதுனால அநேகருடைய மனநிலை என்னன்னா ஆணாதிக்கம் வேதத்தில் இருக்கிறதா என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. இதனால வருகிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுல் கூட மிசோஜினிஸ்ட் என்றால் பெண்ணை வெறுக்கிறவர். ஏனென்றால் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் பெண்களுக்கு தான் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை சொல்லி இருக்கிறதாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது பெண்களினுடைய பேச்சு எடுத்துக்கல, காய்பாக்கும் பிறகு சீடர்களுக்கு காட்டினதாக எழுதப்பட்டிருக்கு. இதனால அநேக தவறான உபதேசங்கள், காம்ப்ளிமெண்டேரியனிசம்னு ஒன்று இருக்கு. அவங்களாம் ஆண்டவர் எல்லாரும் சமமாக படைச்சாரு, ஆனால் ஃபங்க்ஷனலி டிஃப்ரென்ஸ்ன்றாங்க. அதாவது ஒவ்வொருடைய செயல்கள் வித்தியாசமானதுன்றாங்க. அதுவும் தப்பு தான். இதற்கு எதிர்மாறாக இகாலிட்டேரியனிசம் ஒன்று. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே சமம் தான், இதுல ஹைரார்க்கியே கிடையாது, எல்லாமே சமம், எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க. அதாவது எல்லாமே தலையா இருக்கணும்ன்றாங்க. மான்ஸ்டர், அதாவது மிருகம் தான் அப்படி இருக்க முடியும், பார்க்கறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்கும். அல்லது தலையா இருக்கக்கூடாது அப்படின்னாலும் அதுவும் இன்னும் பயமா தான் இருக்கும். இதுவும் ஒரு தவறான அப்ரோச் தான். இதனால சில பேர் சொல்றாங்க ஆண்கள் தான் தலைவர்கள், அவங்க தான் தலை அப்படின்ட்டு ஒரு ரூல் பண்ற தொனியில பேசுறாங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல எல்லாமே ஈக்குவல்ன்றாங்க. இதுல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பவுல் ஒரு மிசோஜினிஸ்ட், அதாவது பெண்ணை வெறுக்கக்கூடியவர், அதனால அவர் சொன்ன போதனை வேணா பைபிள வேணான்றாங்க. அதனாலதான் சபையினுடைய மிகப்பெரிய முக்கியமான கடமை என்னன்னா, வேதம் என்ன சொல்கிறது? ஆணாதிக்கத்தை வேதம் விரும்புகிறதா? பெண்களை வேதம் அப்ரெஸ் பண்ணுகிறதா? வேதத்தின் தேவன் எப்படி கணவன் மனைவி குடும்பம் என்று தேவனுடைய ஆர்டர் சபை ஜனங்களுக்கு மிகவும் தெளிவாக போதிக்க வேண்டும். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். சிலர் நான் கேட்டிருந்தேன், 1 கொரிந்தியர் 14:34 அந்த வசனத்தினுடைய விளக்கம் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறாரு, வேதாகமத்தில் எழுதப்பட்டது என்று, அது எங்கேருந்து இருந்ததுன்னு கேட்டேன். இதுவரையிலும் அதனுடைய பதில் வரவில்லை. சில பேர் ஆதியாகமம் 3:16 போட்டு இருந்தீங்க, அது சரியான ஆன்சர் இல்லை. ஓகே, இன்று நம்ம பார்க்க இருப்பது, வேதம் ஆணாதிக்கத்தை விரும்புகிறதா, வலியுறுத்துகிறதா? பைபிள் அப்படி தான் சொல்லுதா? ஏன்னா சில பிரசங்கங்கள் அப்படி தான் இருக்குது. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அது தோனி எப்படி இருக்குன்னா, பெண்கள் ஏதோ கீழானவர்கள் போலும், ஆண்கள் தான் அதிகாரம் இருக்கிறது போல் அது இருக்குது. வேதம் அப்படி தான் சொல்லுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு நம்ம போகலாம். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வாழ்ந்த காலத்தில் கிரீக்கோ ரோமன் என்று சொல்லுவாங்க. அந்த கலாச்சாரம் எப்படி இருந்தது என்றால், பெண்களை மிகவும் அடக்கி தான் வச்சுருந்தாங்க. அவங்கள பப்ளிக்கில் என்ன பண்ண மாட்டாங்க, எங்கேயும் விட மாட்டாங்க. ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதுதான் ஆட்டோக்ராட்டிக்னு சொல்லுவாங்க. ஆண்கள் அப்படி தான் இருந்தாங்க. பெண்கள் ஆக்வென்சியன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொன்னாலும் கேட்டு எடுக்கணும், மறக அவர்கள் எதுவும் பேசக்கூடாது. அடுத்தது, அந்த கலாச்சாரத்தின் பிரகாரம் ஆண்களை தான் சென்சஸ் எடுக்குவாங்க, பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. இப்போ ஜூடாயிசம் எப்படி இருந்தது ஜீசஸ் காலகட்டத்தில்னா, ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன். யூதர்கள் அந்த காலகட்டத்தில் அவங்களோட ஜபம் எப்படி இருந்ததாம், ஆண்டவரே என்னை அடிமையாக, என்னை ஜென்டைல் புறஜாதியாக, என்னை பெண்ணாக படைக்காததுக்கு உங்களுக்கு நன்றின்னு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம். அந்த அளவு தான் யூதர்களும் பெண்களை என்ன பண்ணியிருந்தாங்க, கீழே நினச்சிட்டு இருந்தாங்க. இங்கே புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தில் தான் லூக்கா சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக பெண்கள் பின்பற்றினார்களாம். நீங்கள் எடுத்துக்கினா, பாவியாகிய ஸ்திரீ லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய பாதத்தில் ஓயாமல் விழுந்து முத்தம் செய்கிறார். கூட இருக்கிறவனுங்களாம் ஆண்டவரை குறை சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்னத்தம்மா சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அந்த பெண்ணுக்கு சார்பில் நிற்கிறார். அதே போல் விபச்சாரத்தில் கைமையுமாய் படித்த ஒரு பெண்ணை கல்லடிக்கும்படியாக கொண்டு வராங்க. அப்போ ஒரு ஆணையதா ஆண்டவர் மனசில் அதுதான் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பெண்ணை ஒரு ஒன்றை தண்டிக்காமல் இனி பாவம் செய்யாத போன்னு அனுப்பிடுறாரு. இப்படி பார்க்கும்போதோ ஆண்டவருடைய பிறப்பை குறித்த நற்செய்தியும் சரி, ஆண்டவர் உயிர் தெழுந்த அந்த காட்சி, ஆண்டவர் பேசினது முதல் வார்த்தையே மரியாதைன்னு தான் சொல்கிறாரு, பெண்ணு பேரை தான் சொல்கிறாரு. அவங்களுக்கு சொல்லி தான் போய் சீடர்களுக்கு சொல்ல முடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்ததை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். எந்த சூழ்நிலையில் கிரேக்கோ ரோமாபுரியிலும் சரி, இந்த பக்கம் யூதர்களுடைய கலாச்சாரத்திலும் சரி, பெண்களை ஒரு பொருட்டாவே நினைக்காத அந்த கலாச்சாரத்தில் ஜீசஸ் தான் பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார். வேதம் எந்த இடத்துலையும்
ஆண் ஆதிக்கத்தை என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கொள்வதில்லை. நன்றாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், நான் சொல்லுகிறது எல்லாவற்றையும் நீங்கள் உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லலை. அதை நான் விரும்புகிறதும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சில அக்ரிமெண்ட் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்க தான் செய்யும். அது இருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடையாளம். அப்போ நான் சொல்லுகிறது கான்டெக்ஸ்டோடு இருக்கா, அதை நீங்கள் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு புரியலைன்னா டேக் எ ஓன் டைம், நிதானமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், வேதத்தை படிங்க. உடனே நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ கவனிங்க, 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சில இடத்துல வந்து கணவன் தான் ஃபஸ்ட்டு, பெண்ணு செகண்டு அப்படின்ற மாதிரி சில தொனிகள் வேதத்தில் இருக்குது. இன்னொன்று கணவன் தான் தலை, மனைவி வந்து அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு எபேசியரில் இருக்குது. அது என்னென்னு கான்டெக்ஸ்டோடு என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம பார்த்துடலாம். வாங்க, ஃபஸ்ட்டு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7-9 வரலும் படிங்க பார்க்கலாம். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஓகே, சரிங்களா? இப்போ பாருங்க, இன்னொரு இடத்துல நீங்கள் 11-12 கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். அங்கே என்ன சொல்கிறாருன்னு. ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. பாருங்க, அங்கே சொல்கிறாரு இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, இவங்க செகண்ட் வந்தாங்கன்னு. இங்கே சொல்கிறாரு அவங்க இல்லாமல் இவங்க இல்லை, இவங்க இல்லாமல் அவங்க இல்லை. எப்படி இருக்குது பாருங்களேன். பாம்பை அடிக்கணும், குச்சும் என்ன பண்ணக்கூடாது, உடையக்கூடாதுன்ற கணக்கு இது. 12 படிங்க. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாருன்னு. அங்கே அப்படி சொல்கிறாரு, இங்கே இப்படி சொல்கிறாரு. அப்போ பவுல் ஏதாச்சும் தவறு செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். இப்போ 7-9 படித்தோம், 11-12 படித்தோம். ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் விட்டுட்டோம், அதுதான் 10. அது படிங்க, இப்போ கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிடும். ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இப்போ ஏன் அவர் வந்து இந்த காரியங்களை சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு பிரச்சனை. அதுதான் அதனுடைய கான்டெக்ஸ்ட். அதனால தான் இதை கொண்டு வருகிறாரே தவிர மற்றபடி ஃபஸ்ட்டு கணவன் 2வது மனைவின்ற ஒரு போக்கில் வந்து பவுல் சொல்லவே இல்லை. அதனால தான் நம்ம 11-12 படிக்கும் போதோ அங்கே வேறு மாதிரி இருக்கும். ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிற தொனியில் அவர் பேசுவார். உங்களுக்கு விளங்குச்சிங்களா? ஆனால் 10 படிக்கும் போது தான் தெரியுது ஏன் இதை சொல்கிறாருன்னா, கலாச்சாரம் பேஸ்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ பவுல் இந்த வசனத்தை ஒரு வேளை மேல் டாமினேட் அல்லது ஃபீமேல் சப்பார்டினேட், பெண்கள் ஆண்களுக்கு கீழே இருக்கணும், ஆண்கள் தான் ஃபஸ்ட்டுன்ற போல் ஒரு தொனியில் பேசியிருந்தால் இந்த வசனத்தை எங்கிருந்து எடுக்கிறாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரையிலும் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு வாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து செகண்ட் அக்கௌண்ட்டுன்னு வாங்க. இது வந்து தியாலஜியில் வந்து இது சொல்லப்படும். இதனுடைய காரியங்கள் இப்போ நமக்கு வேண்டாம். அப்போ பவுல் எடுக்கும்போது முதல் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலை, 2வது அக்கௌண்ட்லேருந்து தான் அவர் எடுக்கிறாரு. அப்போ பவுல் இந்த வசனத்தை எங்கேருந்து எடுக்கிறாரு? ஆதியாகமம் 2:20 எடுக்கிறார். ஒரு முறை ஆதியாகமம் 2:20 படிங்க பார்க்கலாம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாய்த்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. பவுல் எடுக்கிறது வந்து முதலாவது அக்கௌண்ட்லேருந்து எடுக்கல, 2வது அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறார் பவுல். சரிங்களா? அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, ஆங்கிலத்தில் வந்து உதவி செய்கிறவங்க நீட்டு பெண்களுக்கு. இந்த வார்த்தை எபிரேய பதத்தில் பார்க்கும்போதோ ஈசர் என்று சொல்லப்பட்டிருக்கும். EZER. சரிங்களா? என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரென்த், பவர், ப்ரொடெக்டிவ், அடுத்தது வந்து ஹெல்ப். சரிங்களா? இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க யார், எனக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு மாதிரியே நினைக்கிறவங்கள, அவங்கள ஒரு கீழே நினைக்கிறவங்கள, அந்த ஒரு தொனியில் சொல்லப்படவே இல்லை இது. அப்படி பவுல் சொல்லியிருந்தால் பவுலே மாட்டிக்குவார். ஏன்னா நீங்கள் உபாகமம் 33:26 படிக்கும் போதோ தேவனுக்கும் ஈசர் என்ற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பவுல் என்ன சொல்கிறார் இங்கே? சிம்பிள் சொல்லப்போனால் அந்த இடத்துல கான்டெக்ட் வேறு, ஒரு கலாச்சாரம் பேஸ்ட், அவங்க முக்காடு போடுகிற காரியம் ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தது. அதற்காக சொல்கிறாரே தவிர இந்த இடத்துல எந்தவித மேல் டாமினேஷன் வருகிறதில்ல. அடுத்த ஒரு ப்ராப்ளம் உள்ள ஒரு சாப்டர் எதுனா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 அது தொடங்கும். அதை இப்போ நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். டெக்ஸ்ட்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இங்கே தான் ஆண்கள் தான் தலையாக இருக்கணும். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, சில பேர் ஆண்கள் தான் எட்டு, பெண்ணு நீ என்ன பண்ணணும், அப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அது போல் ஒரு தொனியில் பேசுகிறாங்க.
அதுதான் இப்போ பிரச்சனை. அது என்ன, எதற்காக பவுல் அப்படி எழுதியிருக்கிறாருன்னு நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ப்ளீஸ் பேர் வித் அஸ். எங்களோடு கூட நிதானமாக இந்த வசனத்தை படிச்சுட்டே வாங்க. நம்ம இப்போ வந்து முதலாவது லிட்ரலாக எடுக்கலாம், என்ன சொல்லப்பட்டு இருக்கோ அப்படியே எடுக்கலாம். சரிங்களா? அப்படி நான் எபேசியர் 5:22-23 படியும் பார்க்கலாம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எஸ். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். இதை லிட்ரலாக எடுத்துகிட்டு நம்ம அதிகாரத்தோடு பேசுகிறோம். இப்போ பெண்கள் பார்க்குறாங்க, என்னங்க 22-23 படிச்சுட்டு இருக்கிறீங்களே, 21 ஃபஸ்ட்டு படிங்க, அதில் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம், லைஃப்பை நம்ம என்ன பண்ணலாம், அப்படி செட்டில் பண்ணலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ 21 படிங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இங்கே கணவனும் சொல்லலை, மனைவியும் சொல்லலை, ஒருவருக்கொருவர்னா என்ன அர்த்தம்? கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இதை விட்டுட்டு அது பிரிக்க முடியாது, ஏன்னா இதுதான் அதனுடைய பிரின்சிபல். சரிங்களா? லைட்டு நம்ம இதனுடைய கான்டெக்ட் என்ன நம்ம பார்க்கணுன்னாக்கா எபேசியர் 1:2 படித்தோம்னா நமக்கு புரியும். படிங்க பார்க்கலாம். அது ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதாவது இங்கே இருக்கிற கான்டெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பில் ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை பில்டு பண்ணிட்டு வரார் இப்போ பவுல். நீங்கள் 22-23 படிக்கும் போது பெண்களுக்கு சொல்வார், பெண்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. அதே போல் நீங்கள் 25 படிக்கும் போதோ ஆண்களுக்கு சொல்வார் அன்பு கூறணும்னு. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போதோ பிள்ளைகளுக்கு சொல்வார் பெற்றவங்களுக்கு கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படினோன்னு. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போதோ பிள்ளைகளுக்கு அனாவசியமாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கோபத்தை மூட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது நீங்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே வந்து எப்படி அடிமைகள் எஜமான்கள் இடத்துல நடந்துக்கணும்னுவார். கீழ்ப்படினோம், கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படினோம் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக 9ஆம் வசனத்தில் வந்து எஜமான்கள் எப்படி நடத்தணும், அதாவது எஜமானை பார்த்து சொல்வார், அவன் அடிமையாக இருந்தாலும் நீ எஜமானாக இருந்தாலும் உங்கள் 2 பேருக்கும் கர்த்தர் தான் எஜமான் அப்படி சொல்லி முடிப்பார். அப்போ பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு சபையாகப்பட்டது கிறிஸ்துவின் சரீரம், த பாடி ஆஃப் கிரைஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அதை தான் சொல்கிறாரு. இதை நம்ம லிட்ரலாக எடுக்கக்கூடாது. லிட்ரலாக எடுத்தோம்னா தான் பல பிரச்சனைக்குள்ளே ஆகிறது. உதாரணத்துக்கு பார்த்தா பாருங்கள், ஒரு பஸ் இருக்குன்னா டிரைவர் இருக்கணுமா இல்லையா? ஒரு ஃப்ளைட் இருக்குன்னா பைலட் இருக்கணுமா இல்லையா? அதே போல் ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னா மெய்ப்பன் இருக்க தான் செய்யணும். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு லீடர், ஒரு ஹெட்டு தேவைப்படுது. அதுதான் ஆண்டவருடைய ஆர்டர். சரிங்களா? இதில் காம்ப்ளிமெண்டரினிசம்க்கெலாம் இடமே கிடையாதுங்க. இது காட்ஸ் ஆர்டர். இது அவருடைய ஒரு வடிவமைப்பு. அவர் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கார் சொல்ல போனால் ஃபேமிலியை. அதுதான் நம்ம இப்போது டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் அவங்க மேலே இவங்க கீழேன்றதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கவே முடியாது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இப்போ கேர்ஃபுல்லாக டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். டெக்ஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு வருவோம். ஓகே, 22ஆம் வசனத்தை படிங்க. 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்கே ஒரு கொஸ்டின் எழுமணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னா, ஏன் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க? ஏன் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்? நான் பாவியாக இருந்தேன், அக்கிரமக்காரனாக இருந்தேன், தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக தண்டனையை வாங்கி கொண்டு நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிபட்டார். அப்படி சொல்லப்போனால் எனக்காக பெரிய தியாகத்தை பண்ணார். அதனால தான் கிறிஸ்துவுக்கு வாலண்ட்ரியாக யாரும் சொல்லி கொடுத்துல அந்த அன்பை பார்க்குறேன். என் தாயும் தகப்பனும் செய்ய முடியாதது, செய்யக்கூடாததை அந்த இயேசு சாமி எனக்கு செஞ்சார். இப்போ உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல், சரிங்களா? இப்போ உங்களை நான் கேட்குற கேள்வி, நீங்கள் ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சீங்க? உங்களை பற்றியே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பாவியாக இருக்கும் பொழுது இயேசு எனக்காக மன்னிச்சு என்னை மீட்டு கொண்டார். அதுக்காக. வண்டர்ஃபுல். நீங்கள் தண்டிக்கப்பட இடத்துல இயேசு உங்களுக்காக என்ன பண்ணார்? தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை நேசிக்கிறீங்க, வாலண்டரியாக நேசிக்கிறீங்க. அதுதானே அவர் பண்ண தியாகம். 23 படிங்க. இப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். ஏன் இரட்சகராக இருக்கிறாரு? எப்படி இரட்சகராக இருக்கிறாரு? அதை தான் 25, 26, 27 சொல்லுவார். அது கொஞ்சம் படிச்சிருங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கொண்டு
அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஏன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் அவமானப்பட வேண்டிய இடத்துல, நாம் சாக வேண்டிய இடத்துல, கண்டம்னேஷன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்துல எல்லாமே நமக்காக இயேசு செஞ்ச காரணம் என்னென்னா, அதுதான் தியாகமான சாக்ரிஃபிஷியல் லவ். அப்போ கணவன்மார்கள் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னா, அதே போல் கிறிஸ்துவை போலவே மனைவிக்காக தியாகம் பண்ணுகிற உண்மையான அன்பாக இருக்கணும். ஏன் மனைவிங்க கணவனுக்கு கீழ்ப்படியணும்? இப்போ கேள்வி, ஏன் எனக்கு புருஷன் தலையாக இருக்கணும்னா, அது சாதாரணமாக இல்லை. எப்படி இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்ததுனால வாலண்டரியாக நான் அவருக்கு ஒப்பு கொடுத்தனோ, அந்த மாயமற்ற உண்மையான அன்பினால் கவரப்பட்டேனோ, அதே போல் தான் புருஷனும் மனைவியை அதே போல் நேசிக்கிறாரு. அதனால் வாலண்டரி சப்மிஷன். அதுதான் சொல்கிறேன், இது காடுனுடைய ஒரு ஆர்டர். இந்த இடத்துல நம்ம ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக அந்த தொனியில் அத்தாரிட்டேட்டிவ் போல் என்ன பண்ணக்கூடாது, ஹிட்லர் போலெல்லாம் நடக்கக்கூடாது. ஆண்களும் சரி இதை புரிஞ்சுக்கணும், பெண்களும் சரி புரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்கள் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவ போலவே இருக்கணும், மாயமற்ற அன்பு. அதுதான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ள பார்க்குறோம். அதுதான் கான்டெக்ஸ்ட்டு. புருஷன் அப்படி இருக்கணும். அதை பார்த்துட்டு மனைவி சொல்லாமே என்ன பண்ணுறாங்க, தன்னைத்தானே அதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நான் இப்படி சொன்னதுனாலேயே வச்சுக்கின்னு நம்ம பேசுகிறதில்ல நியாயப்பிரமாணம் மாதிரி. கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு, அதில் எவ்வளோ அர்த்தங்க இருக்குது. அதே போல் புருஷனும் மனைவிக்காக எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும், உயிரே கொடுக்குற அளவுக்கு அவங்கள நேசிக்கணும். அதனால் அவங்க கவரப்படுகிறாங்க. இயேசுவை நம்ம நேசிக்கிறோன்னா இயேசு நம்மளுக்கு கட்டாயப்படுத்தினார்னா என்ன இல்லை, அவர் அன்பினால் கவரப்பட்டோம். அதனால் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அவரை இழக்க மாட்டோன்று நமக்குள்ளே இருக்கிற கன்விக்ஷன். அதனால தான் 22 சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்கு தலையாக இருக்கிறது போலன்றார். ஏன் கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறாரு? நானே வாலண்டரியாக அவருக்கு ஒப்பு கொடுத்தேங்க, அந்த அன்பினால் கவரப்பட்டேன். அதே போல் தான் ஏன் புருஷனை மனைவிக்கு தலையாக வச்சுருக்கிறாருன்னா, அந்த கிறிஸ்துவின் அன்பை அப்படியே மனைவி மேலே வெளிப்படுத்துகிறாங்க. எப்படி நாம் இயேசுவுக்கு வாலண்டரி அவருடைய அன்பினால் ஒப்பு கொடுத்தோமோ, அதே போல் மனைவி கூட கணவனுடைய மாயமற்ற அந்த தியாகமான அன்பின் நிமித்தமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல எந்த விதமான ஆண் ஆதிக்கமும் கிடையாது. இது காடுனுடைய ஆர்டர். இது ரோல் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஆர்டர். அந்த டிசைன் கர்த்தர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கார். பஸ் ஓட்டுறதுக்கு ஒரு தலை இருக்கணுமா இல்லையா? ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு ஒரு தலை இருக்கணுமா இல்லையா? ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கணுமா இல்லையா? அப்போ குடும்பத்தை நடத்துக்கிறதுக்கு ஆண்டவர் ஆணை தலையாக வச்சுருக்காரு. அந்த தலை எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஜீசஸ் மாதிரி சாக்ரிஃபிஷியல் லவ்வாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட 24 படிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இது எந்த புருஷனுக்கு சொல்லுது? இயேசு மாதிரி இருக்கிற புருஷனுக்கு. நன்றாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு சகோதரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என் புருஷன் கிறிஸ்தவர் தான், சபைக்கு போகிறவர் தான், ஆனால் சாராயம் அவருக்கு ஊற்றி கொடுக்கலன்னிட்டு கலாட்டா பண்ணுறாரு. கேட்டாக்கா எந்த காரியத்திலும் கீழ்ப்படினோன்னு பைபிளில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மிரட்டுறாருன்ற போல். இது போல் சொல்லப்படல. கிறிஸ்துவ போல் எப்படி கிறிஸ்து சபைக்கு ஒப்பு கொடுத்தாரோ, குடிச்சுப்பிட்டு எங்கே கிறிஸ்து ஆடிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிருந்தார், அது குறித்து சொல்லலைங்க. கான்டெக்ஸ்ட் எந்த காலத்திலும் எந்த காரியமா இல்லை. நீங்கள் 28-29 படிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, மனைவிகளை என்ன பண்ணணுமா, சொந்த சரீரங்களாக பாவிக்கணும். எந்த விதத்திலையும் கீழ்ப்படுகிறேன்னா என்ன அர்த்தம்? அந்த அன்பினால் கவரப்படுறாங்க. ஏன் கவரப்படுறாங்க? சொந்த சரீரமாக கணவன் பார்க்குறாரு. அந்த இடத்துல டாமினேஷன் பண்ணுறதோ, அந்த இடத்துல எந்த விதத்தில் நீங்கள் பெரியவங்க நாங்கள் பெரியவங்கன்ற ஐராக்கியோ, கணவன் தன் சொந்த சரீரத்தை போல் பாவிக்கிறார். அதனால தான் மனைவி சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்த காரியத்தில் நான் கீழ்ப்படுகிறேன், ஏன்னா உங்கள் கையிலேருந்து எனக்கு கெட்டதே நடக்காது அப்படின்றது போல். படிங்க மறுபடியுமா. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஆமென். அவர்களில் என்ன பண்ணணுமா, அன்பு கூற வேண்டும். வெறுப்பாக நடத்தக்கூடாது. கிறிஸ்து எப்படி உண்மையான அன்போடு கூட நேசிக்கிறாரோ அதுபோல் மாயமற்ற அன்பு கூற வேண்டும். படிங்க. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆமென். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அடுத்து, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல
ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஆமென். அதுதான் இங்கே தான் சொல்கிறார் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே பாருங்கள், டோட்டலாக எதற்காக எல்லாவற்றிலும் சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் மனைவிக்க வேண்டியது புருஷனை பார்த்துக்கிறாரு. ஏன்னா எப்படி பார்க்குறாருன்னா, என் சரீரத்தை நான் எப்படி பார்க்குறனோ அப்படி குத்துனா எனக்கு எப்படி வலிக்குது நான் ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறனோ, கண்ணுக்கிட்ட யாராச்சும் இப்படி கிட்ட வந்தாக்க எப்படி என்னுடைய கண்ணை இமைப்பணும், எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதே போல் என் மனைவியை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்கிறேன். புரியுதுங்களா? அதனால் வாலண்டரியாக மனைவி சப்மிட் பண்ணுறாங்க. யூ காட் இட். ஆண்டவர் ஆணை தலையாக வச்சுருக்கிறார். அதுதான் சொல்கிறது. அது என்ன தலை? தலைவலி கொடுக்குற தலையில் தனக்காக ஜீவனையை கொடுக்குற தலை. அதே போல் தான் சொந்த சரீரத்தை போல் பார்த்துக்கிற தலை. அப்படியே அதிகாரத்தை அங்கே வெளிப்படுத்தி டார்ச்சர் பண்ணி அவமானப்படுத்துகிற ஒரு தலை கிடையாது. அது தான் சொந்த சரீரத்தை போல் பார்க்கும், போஷிக்கும். அதனால தான் மனைவி எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிங்க. ஏன்னா அவர் கிறிஸ்து மாதிரியே இருக்கிறாரு. இது கிறிஸ்டியன் கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டது. கிறிஸ்டியன் கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டது. இப்போ கடைசியாக 33 படிச்சிருங்களேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஆமென். இங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, கணவன் என்ன பண்ணணும், மனைவியை உண்மையில் கிறிஸ்து நேசித்தது போலவே அன்பு கூறணும். அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, கணவனை மிகவும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதில் எந்த இடத்துலையும் டாமினேஷன், எந்த இடத்திலும் ஆணாதிக்கம் ஒன்றுமே கிடையாது. இது கர்த்தருடைய ஒரு செயல். இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கார் குடும்பத்தை கர்த்தர். சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நம்ம சின்னதுலலாம் விளையாடி இருக்கீங்களா நீங்கள்? அந்த குரங்கு ஒன்று இப்படி கீ கொடுக்குறது ஒன்று இருக்கும். அப்படி கீ கொடுத்து விட்டிங்கன்னா கடற்கடலாம் அடிக்கும். அது உள்ளுக்கிறது பிரித்து போட்டிங்கன்னா ஒரு 2-3 பல்லு இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த மிஷின்? அதுதான் குடும்பம். அதுதான் இங்கே பவுல் சொல்ல வருகிறார். ஒரு குடும்பம்னா அப்படி இருந்தால் தான் கணவன் மனைவி இப்படி அன்புள்ளவர்களாக, அந்த மனைவி கணவனுடைய அன்பை பார்த்து கவரப்பட்டு வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த சப்மிஷன் அப்படி இருந்தால் தான் குடும்பம் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தான் கிறிஸ்துவ போலவே கணவன் இருக்கணும். அதனால தான் அவர் தலையாக இருக்கிறாருன்றார். ஏதோ ஒன்றுமே அக்கறை இல்லாமல் அதிகாரம் செலுத்துறதுக்கு இல்லை. சில கணவன்களுக்கெல்லாம் பாருங்கள், அக்கறையாக இருக்காது மனைவி மேலே. அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன உடுத்துறாங்க, ஒன்றும் இல்லை. இவங்க மட்டும் ராஜா மாதிரி போவாங்க. மனைவிக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட கொண்டு போக மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஆளு எப்படி அதை சொல்லுவாங்க? அது கான்டெக்ஸ்ட் இருக்காது அங்கே. அதுபோல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிற கணவனில் பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் ஒரு மன விருத்தி இந்த இடத்துல ஆகிறது. அப்போ இந்த இடத்துல தேவ பிள்ளைகளை நன்றாக புரிஞ்சுங்க. கிறிஸ்தவ கணவன் எப்படி இருக்கணும்னா, இயேசு போல மனைவிக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கணும். இயேசு நம்மளை பார்த்து குறை சொன்னாரா? குற்றப்படுத்தினாரா? பாவங்களை குத்தி குத்தி காட்டினாரா? இல்லையே. அப்படியே அன்பினால் மன்னிச்சிட்டார். சகல பாவமும் அன்பினால் மூடப்பட்டது. அந்த அளவு மனைவியை நேசிக்கணும். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஒரு பாட்டு இருக்குது, பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே இருந்தவராம். அதுபோல் மனைவிக்காக ஜீவனையே கொடுக்கிறவனாக இருக்கணும், ஜீவனை எடுக்கிறவனாக இருக்கக்கூடாது. அங்கே தான் பிரச்சனையே. அப்போ இந்த தலை உண்மைதான். கணவனை தலை என்று பவுல் இங்கே டிக்ளேர் பண்ணுறார். உண்மை என்ன மாதிரி தலை? அது தலைவலி கொடுக்குற தலை இல்லை. இயேசு போல் தண்ணியை தியாகம் பண்ணுகிற மாயமற்ற அன்புள்ள தலை. அதனால் மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த அன்புனால் கவரப்பட்டு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வேதத்தின் தேவன் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பயங்கரமான பெண்களை நசுக்கி பிழிகிற மேல் டாமினேட் சொசைட்டியில் கூட பெண்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சொல்ல வேண்டியதே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மினிஸ்ட்ரியில் கூட பெண்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். சில பேருக்கு சொன்னால் ஷாக்கிங் ஆகும். சில பேர் சொல்லியிருக்கீங்க 12 சீஷர் தானேன்னு. வேதத்தை நீங்கள் தெளிவாக படிக்கும் போது பைபிள் ஸ்காலர்னு சொல்கிறாங்க, இயேசுவின் பாதத்தில் ஏன் மரியாள் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள்? பாதத்தில் உட்கார்றது யாருன்னு தெரியுங்களா? ரபாய் பாதத்துக்கு கீழே, கமாலியர் பாதத்துக்கு கீழே உக்காந்தது யார்? இயேசுவின் பாதத்துக்கு கீழே இங்கே உக்காந்தது யார்? உங்களுக்கு விளங்குச்சிங்களா? அந்த இடத்துல இயேசு டிக்ளேர் பண்ணுறாரு, மார்த்தாலே தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆகவே கிரீக் கீனர், என்டி ரைட்ஸ், இதுபோல் அதுக்கப்புறம் ஜான் ஸ்டாட், இதுபோல் நல்ல நல்ல ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் கூட ஆண்டவருக்கு சீடர்களாக இருந்திருக்காங்க. அப்படி பார்த்தா அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு கூட கர்த்தருடைய மறைமுகமான சீடன் தான். சரிங்களா? 12 பேர் செஞ்ச சாதனைகளை நான் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு மரிக்கும்போது அந்த இடத்துல இருந்தார்களா? நான் கேட்குறேங்க. இயேசு பிறந்ததிலிருந்து இயேசு இறந்தது வரையிலும்
அவரை கொண்டு போய் அடக்கம் செய்கிற வரையிலும் இயேசுவோடு இருந்தது ஒரே பெண்மணி தான். அது மதர் மேரியை தவிர யாரும் இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சொன்னாங்க. அந்த இருட்டோடலாம் பெண்கள் யாரும் போக மாட்டாங்க கல்லறைக்கு. நீங்கள் போவீங்களா? அப்போ இயேசு மேலே எவ்வளோ அன்பு வச்சுன்னு இருக்கணும். 12 பேர் தூங்கினுக்கிறாங்க, 11 பேர். அப்போ கூட எல்லாவற்றையும் விட்டு ஏக்கம், இரவில் தூக்கம் வராமல் அவங்க போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கல்லறைக்கிட்ட அவங்க போகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் முதலாவது உயிர் தெழுந்த பேருக்கு கூப்பிட்ட பேரே மேரின்றார். பெண்ணை தான் சொல்கிறார். புல்லறியுது அது கேட்கும் போதெல்லாம். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், தூங்கி நிற்கிறாங்க என் சீஷனுங்க, அங்கே போய் சொல்லுங்கன்றாங்க. இங்கே இந்த இடத்துல நான் சீடர்களை தரக்குறைவாக பேசலை. அதே சமயத்தில் பெண்களையும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் தரைக்குறைவாக நினைக்கக்கூடாது. வேதத்தின் தேவன், வேதம் பெண்களுக்கு மிக 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 முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது. மேல் டாமினேட், ஆண் ஆதிக்கம் என்பது இந்த வேதாகமத்தை இல்லவே இல்லை. மே காட் பிளஸ் யூ. அடுத்த வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியமான டாபிக்குள்ளே நம்ம போக போகிறோம். பெண்கள் சபையில் சைலண்ட்டாக இருங்க. அடுத்தது பெண்கள் உபதேசிக்க அவங்களுக்கு என்ன இல்லை, அதிகாரம் நான் கொடுக்கவில்லை. இதை நான் சொல்ல போகிறேன். உங்ககிட்ட மறுபடியும் ஒரு ஹோம் ஒர்க். 1 கொரிந்தியர் 14:34 வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு லாவில் இருக்குன்னு சொல்கிறார். அது எந்த லான்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதையும் டீல் பண்ணிடலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களோடு கூட பேசுங்க. 2-3 முறை பாருங்கள். உடனே நீங்கள் இதெல்லாம் நம்பணும்னு ஒன்றும் இல்லை. 2-3 முறை பாருங்கள். பிறகு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ.